இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவுத்துறை சார்பில் வேர்கள் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு வகையான பெனிஃபிட் இருக்க போது. இயற்கை மரணம், அதேமாரி பார்த்தா விபத்து மரணம், குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப், திருமணத்துக்கான ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்க போது. இப்போ இந்த ஸ்கீம் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். rcs.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் வேர்கள் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் பார்த்தா செயல்படுத்தியிருக்காங்க. கூட்டுறவு இயக்கத்திற்கு வேர்கள் போன்று ஆதாரமாக இருக்கும் அனைத்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு நலன் பயனும் வகையில் உறுப்பினர் நலநிதி உருவாக்கப்பட்டு வேர்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டுறவுத்துறை சார்பில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கூட்டுறவுத்துறை எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஜாயின் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சங்க உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலன் காக்கும் வகையில் மருத்துவம், கல்வி, திருமண நிதி உதவி அளித்து சங்கங்கள் மீது பிணைப்புடன் இருந்து அதன் வளர்ச்சியில் ஈடுபாட்டுடன் இருத்தல், அதற்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் எப்படி சேருவது அதை குறித்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். அனைத்து கூட்டுறவு சங்கங்களின் தனிநபர் உறுப்பினர் ரூபாய் 100 மாத சந்தா செலுத்தி சேரலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அனைத்து கூட்டுறவு சங்கத்தோட தனிநபர் உறுப்பினர், ஸோ தனிநபர் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேரலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று ஆன்லைன் மூலமாக வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆர்சிஎஸ் வெப்சைட்டில் போயிட்டு மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு செய்யும் வசதி இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, உறுப்பினர் இயற்கை மரணம் எய்தினால் உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. விபத்து மரணம் அடைந்தால் 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. முழு உடல் ஊனம் அடைந்தால் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இரு குழந்தைகளின் கல்வி செலவுக்கு தலா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பகுதி உடல் ஊனம் அடைந்தால் 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இரு பெண் குழந்தைகளின் திருமண செலவுக்கு 10,000 ரூபாய் வழங்குறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான திட்டத்துக்கான பயனை கொண்டு வந்திருக்காங்க. உறுப்பினர் எந்த நிதி பயனும் பெறாதவராக இருந்தால் செலுத்திய சந்தா தொகைக்கு ஏற்ப ரூபாய் 7,500 முதல் 1,00,000 வரைக்கும் நிதி பயன் பெறலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சந்தா கட்டி எந்த ஒரு பயனுமே பெறாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செலுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான நிதி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்வாறு நிதி உதவி பெறுவது அப்படின்னு பற்றியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உறுப்பினர் நியமனதாரர் மரண விபத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஆர்சிஎஸ் போர்ட்டல் வழியாக பதிவு செய்து உங்களுக்கான அமௌண்ட் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க, அந்த தகுதி இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சங்க உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். தனிநபர் உறுப்பினரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ கோஆப்ரேட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னாவே தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் கீழே இருக்க பாருங்கள், மெம்பர் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதான் உங்களுக்கான கூட்டுறவு சங்க உறுப்பினருடைய நலநிதி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி எல்லாமே பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர், இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்ன கொடுத்தோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு சொசைட்டிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள சொசைட்டியில் உறுப்பினராக இருக்கீங்க, அதேமாரி அதுக்கான சர்க்கிள் என்ன அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். 1 by 1 நீங்கள் சைட் பண்ணி உங்கள் ஃபஸ்ட்டு சொசைட்டி என்ன அப்படின்றத கரெக்டாக கொடுத்து 1 by 1 என்ட்ரு பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா டைப் ஆஃப் சொசைட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சொசைட்டி, பிஎஸ்சிஸில் இருக்கீங்களா, அந்த மாதிரி நிறைய விதமான சொசைட்டி இருக்குது. நீங்கள் எந்த சொசைட்டியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு சொசைட்டி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா சொசைட்டி நேமே ஓப்பன் ஆகும். அது எந்த சொசைட்டி அப்படின்னு பார்த்து கொடுத்துட்டு மெம்பர் நம்பர், நீங்கள் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒரு சொசைட்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு மெம்பர் நம்பர் இருக்கும். அந்த மெம்பர் தெரியாதவங்க கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அதேமாரி எப்போ ஜாயின் பண்ணீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன,
எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஒரு எத்தனை சொசைட்டியில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி ஆட் நியூ கொடுத்து இன்னொரு சொசைட்டிலையும் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த மெம்பர். ஸோ மெம்பர் யாரோ அவங்க பெயர் என்ன, அவங்க ஜெண்டர் மேலா ஃபீமேலா, நெக்ஸ்ட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, அதுக்கப்புறம் அவங்க ஆதார் கார்டு நம்பர் என்ன, நெக்ஸ்ட்டு அவங்க மொபைல் நம்பர் என்ன, ப்ரொஃபைல் இமேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக நீடு கான்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோன்னு சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, ஸ்டேட் நேம் என்ன, இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் பின்கோடு என்னன்ற வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் எதோ அதே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, பேங்க் நேம் மற்றும் பிரான்ச் நேம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக நாமினி. ஸோ நீங்கள் யாரை நாமினியாக நியமனம் செய்ய போகிறீங்களோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நாமினி பெயர் என்ன, அந்த நாமினி உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் வேணும், உங்கள் சன்னை போட போடலாம் இல்லை டாட்டரா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்றத கொடுத்துக்கோங்க நாமினி யாருன்றத. அப்புறம் அவங்களுக்கான அட்ரஸ், அவங்க டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அவங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ 100 ரூபாய் நீங்கள் செலுத்தி உங்களுக்கு மாதம் நீங்கள் 100 ரூபாய் வந்து பார்த்தா செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இப்போ தான் இது வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போக போக உங்களுக்கு ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக பொறுமையாக தான் ஆகுது. ஒரு சில ஆப்ஷன்ஸ் இன்னும் ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு பயிருக்கு வந்து லோன் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி எந்த லோன் வாங்கினாலும் நீங்கள் மெம்பராக உறுப்பினராக சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தா நாட் ஓன்லி அந்த ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கிடையாதுங்க. ஸோ நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க. இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு நகை வைக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு ஒரு மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்தா நகைலாம் வைப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மெம்பர் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக பாருங்கள். ஸோ மந்த்லி 100 ரூபாய் நீங்கள் சந்தா கட்டிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வந்து கல்வி உதவி தேவைப்பட நீங்கள் ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ணலாம். டெத் ஆகிட்டானா அதுக்கான கிளைம் பண்ணலாம். திருமணம் பண்ண போகிறோம் அதுக்கான கிளைம் வந்து பண்ணலாம். ஸோ எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கான அமௌண்ட் வருன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். கண்டிப்பாக அதன் ஐடி கார்டு நம்பர் எல்லாமே கொடுப்பாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ அப்ளை பண்ணி அதுக்கான எல்லா பெனிஃபிட்டும் பெற பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சரியாமல் இருக்குது, மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.